ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள்னால் வெங்காயம், தக்காளி, ரெண்டு பச்சை மிளகா போதும். அடுத்தது அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருங்க நீங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம். எண்ணெய் வானலில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் ஸ்டோவில் வச்சுட்டு எண்ணெய் பச்சை மிளகா போடுறோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதை அடுப்பு நீங்கள் ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லை வெங்காயம் தக்காளி கருகிடும். இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்தது நம்ம இது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரியே அரைச்சிக்கணும். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிட்டு நம்ம சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப அதிகமாக எதுவுமே நம்ம போட தேவைப்படாது. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம செய்கிறது தான். இன்னும் அவ்வளோ இஞ்சி பூண்டு என்கிட்ட இல்லை. இஞ்சி போட்டுக்கலாம், ஆனால் பூண்டு நான் பேஸ்ட்டு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ பூண்டு இப்போ போடக்கூடாது. நான் எல்லாம் அரைச்சி பேஸ்ட்டு மட்டும் போட்டதுக்கப்புறமா நீங்கள் பூண்டு நசுக்கி போடுங்க. உங்களுக்கு சில பேர் இதிலே பூண்டு நசுக்கி கூட போடுவாங்க. அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எப்படி வேணால் செய்யலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இதிலே கூட போட்டு செய்யலாம். ஆனால் இதில் போட்டால் நல்லா இருக்காது. நம்ம தாளிக்கும் போது பூண்டு இடித்து போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபுட்டு. நீங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். அதிகமாக நிறைய பேர் காலிஃப்ளவர் பகோடா அது மாதிரி தான் போடுவாங்க. இது மாதிரிலாம் அதிகமாக மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க. இது செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் வீட்டில். வதங்கிடுச்சு. நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்து பேஸ்ட்டை மிக்ஸி ஜார் எடுத்து அரைச்சிக்கலாம். நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது ஆற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு போதும். இதை ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிரேவி அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு போதும். வானல் காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாராளமாக ஊற்றலாம். நம்ம எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் கொடுக்கும். சில பேர் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் அதிகமாக. ஏன்னா நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச மாதிரி இருக்குது. பெருஞ்சீரகம் போடுறேன். வானலையே கருப்பாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம செஞ்ச வானலையே அந்த வெங்காயத்தை வதக்கிட்டோம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். அப்புறம் 4 பல்லு பூண்டு. வதக்கிட்டு அடுத்தது நம்ம ஒரு வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் போதும். இப்போ
இப்போ நீங்கள் கேஸ் எடுத்து வேகமாக வச்சுக்கலாம், நம்ம சீக்கிரமாக வெந்துடும். அதனால கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் உப்பு போடுறேன். காலிஃப்ளவர் இது நம்ம மழை டைமில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், சூப்பராக செமையாக இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போது நாங்கள் அதனால இப்போது மதிய சாப்பாட்டுக்கு நாங்கள் ஷைடிஷ் இதாக எங்களுக்கு காலிஃப்ளவர். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை. உங்களுக்கு அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உடனடியாக வரும். வெங்காயம் வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம இதில் வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றிக்கலாம் நம்ம இதில். நம்ம வந்து காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துட்டோம். நீங்கள் காலிஃப்ளவர் வேக வச்சு தான் செய்யணும். நீங்கள் அது இப்போ இது தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்க தேவையில்ல. இது வந்து நான் திட்டமான அளவு மசாலாவுக்காக தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம வந்து என்னென்ன மசாலா போட போகிறோம் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து கரம் மசாலா, சக்தி கரம் மசாலா தேவையான அளவு. அடுத்து சில்லி பவுடர், காரத்தூள், சக்தி தான் அதுவும் தேவையான அளவு போதும். ரொம்ப காரம் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. கொரியண்டர் பவுடர், மல்லித்தூள். இது என்ன, இது மட்டும் ஆச்சியில் யாருக்குன்னு கேட்காதீங்க, இதுதான் விற்றுது. சொல்லு. மஞ்சத்தூள் போட்டு சொல்லு. அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். அடுத்தது இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து குழம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, நம்ம டேஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தேவை உப்பு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக கொதி வந்துச்சுன்னா நம்ம இப்போ வந்து காலிஃப்ளவர் போட்டு கிண்டிக்கலாம். இப்போ லைட் கொதி வந்துச்சுன்னா நமக்கு போதும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுட்டு போட போகிறோம். ஏற்கனவே நான் காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு தான் போடுறேன். உப்பு மஞ்சத்தூள் அதில் கூட நான் போட்டிருக்கேன், போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் உப்பு மஞ்சள் கூட தான் வேக வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். காலிஃப்ளவர் மறுபடியும் சொல்கிறேன், காலிஃப்ளவர் வேக வச்சு போடுங்க சிஸ்டர் அண்ட் பிரதர். வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இருந்தாலும் நம்ம மசாலாலாம் காலிஃப்ளவரில் கலக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ தான் பச்சை வாசனைலாம், மசாலா பச்சை வாசனை எல்லா வாசனையும் போகும். அதனால் கொஞ்சம் நம்ம வேக வச்சு எடுத்ததுனால பரவாயில்ல. சரி, கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடி வச்சுருந்தோம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ். சூப்பர் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இப்போ நம்ம சுடு சுடுன்னு சாப்பாட்டுக்கு சுவையாகவும் இருக்கலாம். நம்ம இதுக்கு சாப்பாட்டை கூட பரட்டி சாப்பிட்லாம். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.